வெல்கம் டு ஈஸி லேர்ன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏப்ரல் மே 2024 கேட்ட ஒரு பார்ட் சி கொஷின் 16 மார்க் கொஷினில் பி சப்டிவிஷன். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா டிட்டர்மைன் த கரண்ட் இந்த 5 ohm ரெசிஸ்டர் இந்த சர்க்யூட் ஷோன் இந்த ஃபிகர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இதுதான் ப்ளூ கலரில் ட்ரா பண்ணியிருக்கிறது மட்டும்தான் அவங்க கொடுத்த கொஷினை. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இந்த 5 ohm இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதில் என்ன கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுதுன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த சர்க்யூட்டை பார்க்கும்போது நம்ம வந்து இந்த சர்க்யூட் வந்து நோடல் அனாலிசிஸ் மூலமாக வந்து சால்வ் பண்ணலாம். அந்த கொஷின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஏ சாய்ஸும் நோடல் அனாலிசிஸ் தான் கேட்டிருப்பாங்க, பி சாய்ஸும் நோடல் அனாலிசிஸ் தான். ஆனால் அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க, நம்ம தான் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இது நோடல் அனாலிசிஸ் அப்படின்னு நான் கன்ஃபார்ம் பண்ணப்போ என்னுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது, நோடு வந்து மார்க் பண்ணணும். ஸோ நோட்ஸ் பார்க்கும்போது எனக்கு மோர் தென் வந்து டூ பிரான்ச்சஸ் மேலே, மோர் தென் 2 கிடையாது, மோர் தென் 2 இருக்கும். அதாவது 3 பிரான்ச்சஸ் மினிமமாக எங்கே இருக்குது, இந்த ஜங்ஷனில் இருக்கா, இங்கே இல்லை, அப்போ V1. நெக்ஸ்ட் இந்த ஜங்ஷனில் இருக்கா, ஸோ V2. நெக்ஸ்ட் இந்த ஜங்ஷனில் இருக்கா V3. இங்கே 2 பிரான்ச் தான் இருக்குது, வராது. அப்போ 3 நோடு ஐடென்டிஃபை பண்ணி நான் வந்து V1 V2 V3 அப்படின்னு எழுதிட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நோடல் லிஸ்ட்டில் எப்பயுமே ஏதாவது சூப்பர் நோடு இருக்கான்னு செக் பண்ணோம். சூப்பர் நோட்னா என்னென்னா 2 நோடு நீங்கள் கண்டுபிடிச்சிங்க இல்லையா, அதுக்கு நடுவில் ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கணும், ஆனால் எந்த ரெசிஸ்டருமே இருக்கக்கூடாது. இந்த டயக்ராமில் இருக்குது +-20 வோல்ட்னா அது வோல்டேஜ் சோர்ஸ் தான். அப்போ V2க்கும் V3க்கும் நடுவில் இருக்குது, அப்போ இங்கே சூப்பர் நோடு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ கன்ஃபார்ம் பண்ணக்கப்புறம் நான் என்ன பண்ணால் அது ரெண்டுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் நான் வந்து எழுதணும். ஸோ அதுக்கு வந்து எனக்கு கரண்ட்டோடைய வேல்யூ தெரிஞ்சால் தான் எழுத முடியும். ஸோ அப்போ நம்ம கரண்ட்டை மார்க் பண்ணணும். ஸோ வந்து ஒவ்வொரு நோடுக்கும் நம்ம அடுத்த ஸ்டெப்பு, ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நோடு கண்டுபிடிச்சிட்டோம், சூப்பர் நோடு கண்டுபிடிச்சிட்டு எழுதிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒவ்வொரு நோட்லேயும் நான் என்ன பண்ணுவேன், கரண்ட் ஈக்குவேஷன் வந்து KCL அப்ளை பண்ணும். ஸோ V1 இந்த நோடில் KCL அப்ளை பண்ணோம். ஸோ எப்பயுமே ஃபஸ்ட்டு நோடில் என்ன பண்ணணும்னா எல்லா கரண்ட்டும் அவேயாக தான் மார்க் பண்ணணும். ஆனால் கரண்ட் சோர்ஸ் இருந்ததுன்னா அது எந்த டைரெக்ஷனில் இருக்கோ அப்படியே தான் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்க்கும்போது 10 ஆம்பியர் அப்படின்னு சொல்லி ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்கா, ஸோ அப்படியே நான் வந்து 10ன்னு சொல்லி போட்டுட்டேன். நெக்ஸ்ட் இந்த பிரான்ச்சில் பாருங்கள் எதுவும் இல்லைப்போ நான் அவேயாக -I1 மார்க் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இந்த பிரான்ச்சில் எதுவும் இல்லை, ஸோ அதை வந்து அவேயாக I2 அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிட்டேன். ஸோ இது முடிச்சிட்டேன். அடுத்த நோடு வாங்க, V2 நெக்ஸ்ட்டு நோடுக்கு போகிறதப்ப என்ன பண்ணால் ஆல்ரெடி நீங்கள் இருந்த நோட்லேருந்து ஏதாவது கரண்ட் அதோட பிரான்ச்சுக்கு வருது. ஏன்னா இதோட பிரான்ச் என்ன, இது 3 பிரான்ச் இருக்குது. ஸோ ஆல்ரெடி எனக்கு மார்க் பண்ணதில் I2 வருது, ஸோ அதை அப்படியே எழுதிக்கணும். இங்கே என்ன புதுசாக நீங்கள் மார்க் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், நெக்ஸ்ட்டு இங்கே எதுவுமே இல்லாதனால I3ன்னு புது நேம் வச்சுட்டு இங்கே I4ன்னு இன்னொரு பேர் வச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு அடுத்த நோடுக்கு வாங்க, V3. ஸோ V3யில் பார்த்தீங்கன்னா அகெயின் எனக்கு என்ன இருக்குது, 3 பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ இந்த 3 பிரான்ச்சஸ் இருக்குது இல்லையா, ஸோ இந்த 3 பிரான்ச்சஸில் வந்துட்டு இங்கே I4 கரண்ட் வருது, ஸோ அதை அப்படியே மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து I5ன்ற கரண்ட், I6ன்ற கரண்ட் வந்து அவையாக மார்க் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி எங்கேயுமே இல்லை. ஸோ இதை நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ V1 V2 V3யில் கரண்ட் டைரெக்ஷன் போட்டேன். இப்போ நம்ம சூப்பர் நோடுக்கு ஈக்குவேஷன் எழுதலாம். ஏன்னா இந்த கரண்ட் பிரான்ச் கரண்ட்ஸ் போட்டக்கப்புறம் தான் எழுத முடியும். ஸோ V1 அண்ட் V2 இது ரெண்டுக்கு நடுவில் வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது, அப்போ சூப்பர் நோடு. ஸோ இந்த கரண்ட் ஈக்குவேஷன் எழுதும்போது ஸோ V2 எழுதிட்டேன், V3 எழுதியிருக்கேன், நடுவில் 20 வோல்ட் இருக்குது. ஸோ இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ் இருக்குது, அப்போ மைனஸ்லேருந்து ப்ளஸுக்கு போகிற டைரெக்ஷனை தான் நான் போடணும். ஏரோ மார்க்கு போட்டுட்டு இங்கே வரக்கூடிய கரண்ட் எப்படி இருந்துச்சு, I4ன்னு இப்படி தானே ஃப்ளோ ஆகுது, அது அப்படியே போட்டுருங்க. I4ன்னு போட்டுட்டு ஈக்குவேஷன் எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரான்ச்சில் வந்து நான் ஈக்குவேஷன் எழுதும் போது ஃபஸ்ட்டு அந்த I4க்கு என்னன்னு எழுதணும். ஸோ I4 என்ன அப்படின்னு நான் எழுதும் போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,